ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இப்போது கோயிலுக்கு போகிற ஆஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. ஆண்களும் பெண்களும் கோயிலில் அவ்வளோ அதிகமாக இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்போது சமூக சீர்கேடுகள் நிறைய இருக்குது. ஆண்கள் பெண்களை துன்புறுத்தல் செயலெல்லாம் நடைபெறுது. ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, கோயிலுக்கு ஆண்கள் வருவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான பெண்களை பார்ப்பதற்காகவே வெள்ளிக்கிழமைகளில் அவங்க அந்த ஆஃப் சாரி கட்டிட்டு வருவாங்க. இவங்க அந்த கோயில் மதில் சுவர்லேயோ இல்லை வாசப்படியிலையோ உட்காந்துக்கிட்டு அவங்க வருகைக்காக காத்துட்டு இருந்த நேரம்லாம் போய் இப்போது காரில் இல்லை காலேஜில் பெண்களை துன்புறுத்தல் செயல்கள்லாம் நடைபெற அந்த சூழ்நிலைகளை பார்க்குறது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதை எப்படி மாற்றணும்? இந்த ரொம்ப அநாகரிகமான இந்த சமுதாய சூழ்நிலையை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதுக்கான முன்முயற்சி தான். இதை கண்டிப்பாக கேட்பாங்க இன்றைய இளைஞர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதாவது வாழ்வை மாயம்ங்கிற படத்தில் கமல் சார் அந்த ஏஜில் தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு சும்மா எடுத்துக்காட்டு தான், ஆனால் சிறந்த எடுத்துக்காட்டுகள். நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கிற மாதிரியான உதாரணங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கான நிகழ்ச்சிகள். இந்த சினிமா அப்படிங்கிற விஷயம் நிறைய மனசில் பதியும். அதை பாருங்கள் அந்த திரைப்படங்கள்லாம். வாழ்வை மாயம்ன்ற படம், கமல் சார் ஸ்ரீதேவியை பார்க்குறதுக்காகவே கோயிலுக்கு வருவாங்க. அவங்க மனதை கவர்றதுக்காக அவர் கோயிலில் தான் அத்தனை செயல்களையும் செய்வார். அதாவது பூசாரி மாதிரி வேஷம் போட்டு வருவார், சாமி கும்பிட்ற மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்னவோ செய்வார். இருந்தாலுமே அவங்க அவரை வெறுப்பாங்க. இருந்தாலும் அவர் கோயிலுக்கு வர்றதை நிறுத்த மாட்டார், கோயில்லையே இருப்பார். அவங்க மனசை கவருவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வாழ்வை மாயம்ங்கிற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வியாதி வரும். இப்போ பிரியாணி சாப்பிட்றதுனால நிறைய வருது இல்லைங்களா, புற்றுநோய். அந்த வியாதி தான் அவருக்கு வரும். பிரியாணி சாப்பிட்றதுனால தான் இப்போ புற்றுநோய் அதிகமாகிடுச்சு. நம்ம வாழ்க்கையும் வாழ்வை மாயம்தான். பெண்களை துன்புறுத்துகிற ஆண்கள் எப்படி இருந்தாங்க இந்த காலத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதே சமயத்தில் பிரியாணி சாப்பிட்டு மது வருந்தி போதைப் பொருட்களை எடுத்து பெண்களை துன்புறுத்திட்டு ரொம்ப ஒரு பியாண்ட் லெவலுக்கு மேலே துன்புறுத்துறது, இதெல்லாம் அதை எப்படி ஒரு பெண்களை மதித்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி. அந்த கோயிலில் அந்த திரைப்பட காட்சிகளை பாருங்கள். அவர் லாஸ்ட்டில் இறந்து போவாங்க. இறந்து போகிற சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெண்ணை வெறுப்பாங்க. அப்படி தான் வெறுத்திருக்காங்க ஆண்கள் எல்லாம். அது உண்மையும் கூட. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், எங்கள் சொந்த வாழ்க்கையில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் இஷ்டத்துக்கும் ரோட்டில் போகிற பொண்ணுங்களை துன்புறுத்துறது, பசங்களை துன்புறுத்துறது, அதே மாதிரி கல்லூரியில் இல்லை பக்கத்து வீட்டில் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் சரி வராமல் வச்சுக்கிறது. இது எங்கே போயிட்டுருக்கு நாடு அப்படின்னே தெரியல. அதுக்காக தான் இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் இதயம் என்ற படம், இதுக்கு முன்னாடி சொன்னது வாழ்வை மாயம்ங்கிற படம். அந்த படத்தெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களாக எடுங்க. இப்போ ஒன்லி துப்பாக்கி, அந்த ஹீரோ அந்த ஷூ காலில் அப்படியே ஒரு ஹீரோயிசம் பண்ணிட்டு இறங்குறது, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுடுறது, டம்மு டம்மு டம்முன்னு சுடுறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய புகை மண்டலம் நெருப்பு மண்டலத்துக்கு பின்னாடி இருந்து பெரிய ஹீரோயிசம் காட்டிட்டு வர்றது, இதுதான் வாழ்க்கையா? கத்தி எடுத்து குத்துறது, அந்த பிளட்டெல்லாம் அவர் முகத்து மேலே வெல்றது தான் வீரம் நினச்சிட்ருக்கோமா நம்மெல்லாம்? அதெல்லாம் கிடையாது வீரம். ஒரு பெண்ணை காப்பாற்றுறது, இந்த சமூகத்தை காப்பாற்றுறது தான் வீரம். அதுதான் தமிழர் பண்பாடும் இந்திய பண்பாடும் அதை தான் சொல்லுது. அதுக்காக தான் இது சொல்கிறேன். இன்னொன்று இதயம்ன்ற படம். இதயம், நம்ம இதயமெல்லாம் அவ்வளோ நல்ல சாஃப்டானது. அதை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கடினமாக நம்ம கொண்டு போகிறோம்? இதயம் படத்தை பார்த்திங்கன்னா அவர் ஒரு டாக்டர், முரளி தான் நடிச்சிருப்பாங்க ஹீரோ. அவர் ஒரு டாக்டர். அவருக்கு கோ ஸ்டூடெண்ட்டு
ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க மேலே அவங்களுக்கு அன்பு வரும். அந்த பொண்ணை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறது முடியாது, ஏன்னா அவருக்கு ஷை டைப்பு. அந்த மாதிரியெல்லாம் ஆண்கள் இருந்தாங்க, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிஜமாவே. இப்போல்லாம் வேறு எதோ மாதிரி நெகட்டிவாக பெண்களை அப்ரோச் பண்ணுறது, பெண்களை வந்து நெகட்டிவாகவே கொண்டு போகிறது, இல்லை பெண்கள் வந்து இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு பாருங்கள், மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தா, இந்த திரைப்படங்கள் மட்டும் பார்க்கறது இல்லைங்க, நம்ம சமூக சூழ்நிலையே அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. மேலை நாட்டு கலாச்சாரத்தில் ஊறி போயிட்டோம். நிறைய இந்த கல்வித்துறையில் வளர்ந்துட்டாங்க பெண்களும் சரி, பொருளாதாரத்தில் நாங்கள் நிறைவடைஞ்சிட்டோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியாண்ட் லெவலுக்கு மேலே போகிறாங்க. பெண்கள் எப்படின்னா, ஆண்கள் வந்து அவங்கள மதிக்கணும், பெண்கள்னா கையெடுத்து கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அதை வந்து ஒரு அரகண்ட்டாக சொல்லணும். எல்லா விஷயத்துலேயுமே ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இந்த இதில், இந்த சுச்சுவேஷனில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் மிக முக்கியமானதாக படுது. அந்த படத்தில் அவர் அவ்வளோ சாஃப்டாக இருப்பார். அவங்கக்கிட்ட அந்த அன்பை சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ தயங்குவார். அந்த பெண்கிட்ட போகிறதுக்கு அந்த ஹீரோ, அந்த ஆண் அவ்வளோ ஷையாக இருப்பாங்க, வெக்கப்படுவாங்க, கிட்ட நெருங்க மாட்டாங்க, பெண்ணுங்கிற மரியாதை இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் இந்த காலம் இப்படி மாறி போச்சு? எதுக்கு? சினிமா துறையிலையும் சரி, எல்லா துறைகள்லையும் சரி, எல்லாருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி பொறுப்புகள் இருக்குது. நல்லதை சிந்திக்கணும், நல்லதை எடுத்துக்கணும். இப்போது வர்ற காலங்களில் இன்னமும் மோசமாக போகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கக்கூடாது. மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஒழிப்போம். இந்த நெகட்டிவான திங்கிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டு நிறைய கோயிலுக்கு போகிறதுக்கு வழியை பார்ப்போம். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க கோயிலுக்கு போங்க, அங்கேயும் சில நிகழ்வுகள் நடைபெறும். இந்த நம்ம தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. கோயிலுக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, அதே மாதிரி சர்ச்சுக்கு போங்க, அங்கே நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கினா தான் சமூகத்தில் வந்து நல்லதை பண்ண முடியும். அதே மாதிரி கல்லூரியில் ஆசிரியர்களே அந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுது. ஆசிரியை மாணவி ஆசிரியர், இல்லை ஆசிரியர் வந்து மாணவியோ மாணவனையோ ஏதோ பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட நிகழ்ச்சி கேள்விப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சமூக வீழ்ச்சி தான். இது பொருளாதாரத்தில் எந்த நிலையிலையும் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகாது. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இதை வந்து பட்டும் படாமல் தான் சொல்ல முடியும். இதை நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 2 படங்கள் சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். அந்த படங்களில் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு, இப்போ இருக்கிற படங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம அந்த படங்களை எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். நம்ம பார்க்குறதுனால தான் அவங்க எடுக்கிறாங்க. கத்தி எடுக்கிறது, இந்த பிளட்டெல்லாம் முகத்தில் விடுறது தான் ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி அதை பாராட்டுறோம். அதுதான் அவங்க எடுக்கிறாங்க. அது ஒரு சமூக பொறுப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக ஆண்களும் சரி பெண்களும் சரி நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நல்ல சிந்தனைகளை எந்த இடத்துலனாலும் கற்றுக்கலாம், கற்றுக்கோங்க. தேங்க்யூ.